நெல் ஜெயராமன் அவர்களின் மரபுசார் நெல் ரகங்கள் பாதுகாப்பு இயக்கத்தில் பாரம்பரிய நெல் ரகங்களான 60ஆம் குருவை, பூங்கார், தூயமல்லி, சீரக சம்பா, மாப்பிள்ளை சம்பா, சீவன் சம்பா, கருப்பு கவுனி போன்றவற்றின் விதைகள் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்படுகின்றன. இத்திட்டத்தில் 2023-24 ஆண்டில் 20,979 விவசாயிகள் பாரம்பரிய நெல் ரகங்களை 12,400 ஏக்கர் பரப்பில் சாகுபடி செய்து பயனடைந்தனர். 2024-25 ஆண்டில் மாநில அரசு விதைப்பண்ணைகளில் உற்பத்தி செய்யப்பட்டு 2025-27 ஆண்டில் 10,000 ஏக்கரில் சாகுபடி செய்யும் வகையில் 200 மெட்ரிக் டன் விதைகள் விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்படும். இதற்கென 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். புரதம், நார்ச்சத்து, கால்சியம், இரும்பு சத்து, வைட்டமின்கள் ஆகியவை அதிகம் உள்ள பாரம்பரிய சிறுதானியங்கள், பயிறு வகைகள் இரத்தத்தில் சர்க்கரை அளவினை கட்டுக்குள் வைத்திருக்கவும், உடல் எடையை குறைக்கவும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் செய்கின்றன. எனவே சேலம், கரூர் மாவட்டங்களில் தலைவிரிச்சான் சோளம், வெள்ளை சோளம், இருங்கு சோளம், செஞ்சோளமும், தூத்துக்குடி மாவட்டத்தில் காக்கா சோளமும், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் வெண் சுருட்டை கேழ்வரகு, கருஞ்சுருட்டை கேழ்வரகு, கரிக்கட்டை கேழ்வரகு, பூவாடன் கேழ்வரகு, குருவிக்காரன் கம்பு, காட்டுக்கம்பு, தட்டை வரகை, பெரும் சாமை, சாடை சாமை, சிட்டன் சாமை, கருஞ்சிட்டன் சாமை, நாட்டுத்துவரை, மலைத்துவரை ஆகியவற்றையும், திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டங்களில் நாட்டு உளுந்து, கொடி உளுந்து ஆகிய ரகங்களின் விதைகளையும் கண்டறிந்து சேகரித்து அரசு மாநில விதை பண்ணைகளில் உற்பத்தி செய்யப்பட்டு பாரம்பரிய ரகங்கள் பாதுகாக்கப்படும். இவை புதிய ரகங்களை உருவாக்கிடவும் பயன்பாட்டில் உள்ள ரகங்களை மேம்படுத்துவதற்காகவும் பயன்படுத்தப்படும். உயிர்ம வேளாண்மைக்கான திட்டங்கள், சான்றளிப்பு முறைகள், நடைமுறைகள் குறித்த விழிப்புணர்வு, இயற்கை இடுபொருட்கள் தயாரிப்பிற்கான பயிற்சிகள், உயிர்ம வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்துதல் போன்ற செயல்பாடுகள் அனைத்து விவசாயிகளுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக வட்டாரத்துக்கு ஒரு கிராமம் தேர்ந்தெடுக்கப்பட்டு உயிர்ம வேளாண்மைக்கான மாதிரி பண்ணை உருவாக்கப்பட்டு இதில் விவசாயிகளுக்கு ஊக்கம் அளிக்கப்படும். இதற்கான 38 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். 2023-24 ஆண்டில் 36 மாவட்டங்களில் 35,815 ஏக்கர் பரப்பில் உருவாக்கப்பட்ட 725 உயிர்ம வேளாண் தொகுப்புகளுக்கு 2ஆம் ஆண்டிற்கான ஆதரவு வழங்கிட 27 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு முழுமையான உயிர்ம வேளாண் சான்றுடன் கூடிய உயிர்ம வேளாண்மை உறுதி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு விதைப்பு முதல் நேரடி சந்தைப்படுத்தும் வரை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு கூடுதல் லாபம் பெற்றிட வழிவகை செய்யப்படும். உயிர்ம வேளாண்மைக்கு இன்றியமையாத பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம், மண்புழு உரம், அமிர்த கரைசல், மீன் அமிலம் போன்றவற்றை தயாரித்து விற்பனை செய்ய ஆர்வமுள்ள 100 குழுக்களுக்கு இயற்கை இடுபொருள் தயாரித்தல் மையம் அமைத்து ஊக்குவிக்க 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். விவசாய நிலங்களில் நீடித்த பசுமை பூர்வ இயக்கத்தில் 24 கோடியே 85 லட்சம் ரூபாய் செலவினத்தில் 1 கோடியே 96 லட்சம் மரக்கன்றுகள் 72,597 விவசாயிகளுக்கு கடந்த 3 ஆண்டுகளில் வழங்கப்பட்டன. விவசாய நிலங்களில் வளர்க்கப்படும் வேளாண் காடுகள் நிரந்தர பசுமை போர்வையினை உருவாக்குவதோடு லாபம் தரும் பண்ணை தொழிலாக விளங்குகின்றன. 2024-25 ஆண்டில் தரமான மரக்கன்றுகள் உற்பத்தி செய்தவும் மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யும் நாற்றாங்கல்களை வலுப்படுத்துவதற்காகவும் சிறிய பெரிய உயர் தொழில்நுட்ப நாற்றாங்கல் அமைப்பதற்கு வேளாண்காடுகள் திட்டத்தில் 13 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். ஒருங்கிணைந்த பண்ணையத்தினால் விவசாயிகள் பயிர் சாகுபடியுடன் கறவை மாடுகள், ஆடுகள் வளர்த்தல், பழமரங்கள், தேனீ வளர்ப்பு, மண்புழு உரம் தயாரித்தல் போன்ற வேளாண் சார்ந்த பணிகளையும் மேற்கொண்டு தற்சார்புடன் கூடிய வாழ்வாதார முன்னேற்றத்தினை அடைய முடியும். கடந்த 3 ஆண்டுகளில் 40,888 ஒருங்கிணைந்த பண்ணை அமைப்புகள் 142 கோடி ரூபாய் மானியத்தில் அமைக்கப்பட்டு 40,887 விவசாயிகள் பயனடைந்து அவர்களது வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது.